தேர்தல் முறைமையில் ஒரு பெரும் குழப்பமா? தேர்தல் விதிமுறைகள் குறித்து அதிகாரிகளுக்கே தெளிவு இல்லையா? இன்று நாம் விவாதிக்கப் போவது இதை பற்றித்தான். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதில் மிகப்பெரிய முரண்பாடுகள் காணப்படுகின்றன. ஒரு இடத்தில் இருக்கும் விதி மற்றொரிடத்தில் இல்லை. அதிகாரிகள் மத்தியிலேயே நிலவும் இந்த தெளிவற்ற நிலை ஒட்டுமொத்த தேர்தல் செயல்முறையின் நேர்மையை கேள்விக்குறியாக்குகிறது. இது தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்டதா? ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு விதமான நடைமுறை. இது வாக்காளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. முறையான வழிகாட்டுதல் எங்கே போனது? இது ஒரு தனிப்பட்ட அதிகாரியின் தவறா அல்லது ஒட்டுமொத்த தேர்தல் அமைப்பின் தோல்வியா? இதை நாம் ஆழமாக ஆராய வேண்டியுள்ளது. இந்த விதிமுறை மாற்றங்கள் சட்ட ரீதியான சிக்கல்களையும் உருவாக்குகின்றன. நீதிமன்றங்களில் தொடரப்படும் வழக்குகள் இதற்குச் சான்று. அரசியல் கட்சிகள் இந்த தெளிவற்ற நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றனவா என்ற சந்தேகமும் எழுகிறது. சாமானிய வாக்காளன் தன் உரிமையை செலுத்த வரும்போது அவனுக்கு கிடைக்கும் முரண்பட்ட தகவல்கள் அவனது ஜனநாயக நம்பிக்கையை சிதைக்கின்றன. உதாரணத்திற்கு, ஒரு மாவட்டத்தில் அனுமதிக்கப்படும் பிரச்சார முறை அதற்கு அடுத்த மாவட்டத்திலேயே தடை செய்யப்படுகிறது. இது எப்படி சாத்தியம்? அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பயிற்சியில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா அல்லது கடைசி நேர மாற்றங்கள் இதற்கு காரணமா? தேர்தல் ஆணையத்தின் தெளிவான விளக்கம் இதுவரை வரவில்லை. மௌனம் பல நேரங்களில் ஆபத்தானது. தெளிவான வழிகாட்டுதல்கள் உடனடியாக தேவை. டிஜிட்டல் யுகத்தில் தகவல்கள் வேகமாக பரவுகின்றன. ஆனால் அவை சரியான தகவல்களா? போலீஸ் செய்திகளும் இந்த குழப்பத்தை அதிகரிக்கின்றன. தேர்தலின் நேர்மை என்பது அதன் விதிமுறைகள் அனைவருக்கும் சமமாக இருப்பதில்தான் உள்ளது. இங்கே அந்த சமநிலை குலைகிறதா? கடந்த கால தேர்தல்களில் இத்தகைய குழப்பங்கள் இவ்வளவு பெரிய அளவில் இருந்ததில்லை. நவீன தொழில்நுட்பம் வந்தும் இந்த தடுமாற்றம் ஏன்? சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள், இந்த விதிமுறை முரண்பாடுகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அரசியலமைப்பு சிக்கல்களை உருவாக்கலாம். ஊடகங்களும் இந்த குழப்பத்தை வெளிச்சத்திற்கு கொண்டுவர போராடுகின்றன. அதிகாரிகளிடமிருந்து முறையான பதில்கள் கிடைப்பதில்லை. தேர்தல் நடத்துவது ஒரு மாபெரும் பணி. ஆனால் விதிமுறை தெளிவில்லாமல் அந்த பணியை செய்வது ஒரு நிர்வாக தற்கொலைக்குச் சமம். வேட்பாளர்களும் தங்கள் பிரச்சார திட்டங்களை வகுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். விதிமுறைகள் திடீரென மாறுவது அவர்களை முடக்குகிறது. ஒளிவுமறைவற்ற தன்மை என்பது ஜனநாயகத்தின் உயிர் நாடி. இங்கே அனைத்தும் மர்மமாக இருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. உலக நாடுகளில் தேர்தல் முறைகள் எவ்வாறு உள்ளன? மற்ற ஜனநாயக நாடுகள் இதுபோன்ற விதிமுறை சிக்கல்களை எப்படி கையாளுகின்றன? பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதிகளில் இருக்கும் தெளிவின்மை ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் அஞ்சுகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் தேர்தல் விதிகள் தொடர்பான வழக்குகள் 2 மடங்கு அதிகரித்துள்ளன. இது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி அல்ல. களத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு இது கூடுதல் சுமை. மேலிடத்து உத்தரவுகள் தெளிவில்லாமல் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வாக்குச்சாவடிகளில் விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் விதத்தில் பெரிய வேறுபாடுகள் உள்ளன. சமமான வாய்ப்பு எங்கே? இன்றைய இந்த சிறு குழப்பங்கள் நாளைய ஜனநாயகம் குறித்த மாபெரும் அவநம்பிக்கையாக மாறக்கூடும். இதை அலட்சியப்படுத்த முடியாது. தகவல் தொழில்நுட்ப கோளாறுகளா அல்லது மனித தவறுகளா? எங்கே தொடங்குகிறது இந்த பிரச்சனை? பதில் சொல்ல யாரும் இல்லை. தேர்தல் விதிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டிய நேரம் இது. ஒரே நாடு ஒரே விதிமுறை என்பது சாத்தியமா? ஆலோசனைகள் பல உள்ளன. மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட அவர்கள் கேள்வி எழுப்பத் தொடங்கிவிட்டனர். இது ஒரு மாற்றம். கொள்கை முடிவுகள் எடுப்பவர்கள் கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்றளவிலான விதிகள் எப்போதும் பலன் தராது. வாக்காளர்களுக்கு முறையான கல்வி வழங்கப்பட வேண்டும். விதிகளை பற்றிய புரிதல் இருந்தால் மட்டுமே அவர்களால் கேள்வி கேட்க முடியும். அதிகாரிகளின் பணிச்சுமை குறைக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் விதிகளில் கவனம் செலுத்த முடியும். குழப்பத்திற்கு இதுவும் ஒரு காரணம். பபாத்தாப்ளு ஏற்பாடுகள் பலமாக உள்ளன. ஆனால் நிர்வாக ஏற்பாடுகள், அங்குதான் ஓட்டைகள் உள்ளன. அதை பூட்ட வேண்டியது அவசியம். மக்களுக்கும் அமைப்புக்கும் இடையிலான நம்பிக்கை சங்கிலி உடையத் தொடங்குகிறது. அதை சீர் செய்ய தவறினால் விளைவுகள் மோசமாக இருக்கும். சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். உண்மை எது? ஒவ்வொரு வாக்கும் விலைமதிப்பற்றது. அந்த வாக்கின் புனிதத்தன்மையை காக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. சிவப்பு நாடா முறையும் அதிகாரத்துவ தாமதங்களும் விதிகளின் அமலாக்கத்தை தடுக்கின்றன. இந்த சிக்கலை தீர்ப்பது யார்? தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். தேர்தல் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது மக்களின் விருப்பம். அந்த விருப்பத்தை சிதைக்கும் வகையில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. நாம் இன்று விவாதித்த குழப்பங்கள், முரண்பாடுகள் மற்றும் அதற்கான தேர்வுகள் அனைத்தும் ஒரு முக்கியமான உண்மையை நோக்கியே செல்கின்றன. இந்த அமைப்பு தோல்வியடைய நாம் அனுமதிக்கலாமா? விதிகளின் குழப்பம் ஜனநாயகத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டக்காணச் செய்கிறதா? நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். கேள்விகள் கேட்க தயங்கக்கூடாது.
நம் ஜனநாயகத்தை காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. தேர்தல் முறைமை மீண்டும் சீரமைக்கப்படுமா அல்லது இந்த குழப்பங்கள் தொடருமா? நாம் தொடர்ந்து கவனிப்போம். நன்றி. தேர்தல் அமைப்பு உண்மையில் தோல்வியடைந்து விட்டதா? உங்கள் கருத்தை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம்.